அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதகம் சரியாக இருந்தும் திருமணம் நடக்கவில்லை, புத்திரபாகியம் கிடைக்கவில்லை, வீடு கட்ட முடியவில்லை, பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள், இவை அனைத்தும் ஜாதகம் சரியாக இருந்தும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உறுதியாகவே பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்ல முன்னோரின் சாபத்தின் காரணமாக சந்திக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நிச்சயமாக விலகும். இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று இந்த மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் பித்ருக்களின் தோஷம் சாபம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் கட்டுக்கட்டாக பணம் செல்வம் சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும். நமது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நமது முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுப்பார்களா, பித்ரு தோஷம் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. நமது முன்னோர்கள் எப்படி நமக்கு சாபத்தை கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் வருத்தம் கொள்கிறார்கள். நமது முன்னோர்கள் நாம் இப்படி செயல்பட்டிருக்கலாம் என்று எண்ணி நமது மீது வருத்தம் கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாது அவர்கள் ஆன்மா சாந்தி அடையாததாலும் சில பிரச்சனைகள் வரலாம். எனவேதான் இந்த வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த வழிபாட்டின் போது கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், சூரியனும் சந்திரனும் ஜென்மத்தில் இருக்கின்றன. ராசியின் அதிபதியான புதனும் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் தனஸ்தானத்தில் செவ்வாய் வலம் வருகிறார். விரயத்தில் கேதுவும் சுக்கிரனும் வலம் வருகின்றன. யோகஸ்தானத்தில் மிக வலுவாக ராகுவும், சப்தமத்தில் சனி வக்ரம் பெற்றும் வலம் வருகிறார். கர்மஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் குரு வலம் வருகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் மகாலய அமாவாசை வருவதோடு மட்டுமல்லாது சூரிய கிரகணமும் வருகிறது. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை கிடைக்கும். சூரிய கிரகணத்தின் போது சற்று சில வழிமுறைகளை கடைபிடிப்பதும் நல்லது. மேலும் இந்த அமாவாசை தினத்தன்று விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். இது இந்து முறைப்படி மட்டும்தான் இந்த வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. உலகில் அனைத்து மதத்தினரும் அவரவர் வழிபடி அவரவர் முன்னோர்களை வழிபாடு செய்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவ முறைப்படி கல்லறை திருநாள் என்ற ஒரு நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு வழிபாடு செய்வது மட்டுமல்லாது விசேஷ சிறப்பு பூஜைகளையும் மேற்கொள்கிறார்கள். இப்படி மேற்கொள்வது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் விரதம் இருந்து மற்றவர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல நற்காரியங்களையும் செய்கிறார்கள். இப்படி உலகில் உள்ள அனைத்து மதத்தினருமே இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிச்சயமாக அவர்கள் மனம் மகிழ்வதால் நிறைந்த நன்மை நம்மளுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும். வருடத்திற்கு 96 தடவை இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அப்படி முடியவில்லை என்றாலும் கூட சூரியனும் சந்திரனும் இணையும் போதாவது மட்டுமாவது இந்த வழிபாட்டை மேற்கொள்வது, அதாவது அமாவாசை தினத்தில் மட்டுமாவது மேற்கொள்வது நல்லது. அதுவும் முடியவில்லை என்றால் மிக முக்கியமான ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை என்ற 3 அமாவாசைகளிலாவது வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசையில் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். மகாலய அமாவாசையில் பூலோகத்தில் அவர்கள் வாசம் செய்கிறார்கள். தை அமாவாசையில் மீண்டும் பித்ருலோகத்தை அடைகிறார்கள். இப்படி அவர்கள் வரக்கூடிய இந்த 3 நாளிலாவது தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு மொழியும் உண்டு. தவறாமல் முன்னோர்கள் பூலோகத்தில் வாசம் செய்யும் இந்த ஒரு நாளிலாவது நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லதாக அமையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பின்புலத்தார் வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு பயம் நீங்கும். பகையற்ற வாழ்க்கை நிறைவாக அமையும். உங்களது கடின உழைப்பிற்கேற்றவாறு பணம் கட்டுக்கட்டாக வந்து சேரும். செல்வம், பெயர் புகழ் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிக்க முடியும். நல்ல திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும். அறிவாற்றல் உயரும். பெயர் புகழ் அதிகரிக்கும். நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும். இது மட்டுமல்லாது எதிர்கால சந்ததியினருக்கும் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் என்பதால் தான் இந்த வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மகாலய அமாவாசை நவராத்திரியின் துவக்கமாக பார்க்கப்படுகிறது. எனவே நவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்வதும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும். தவறாமல் இந்த மகாலய அமாவாசை அன்று இந்த விரத வழிபாட்டை மேற்கொள்ளும் போது ஒருவேளை நமது முன்னோர்கள்
மறுபிறவி எடுத்திருந்தால் இந்த வழிபாடு வீணாகி விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. என்றால் நமது முன்னோர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட பித்ரு தேவதை நமது வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார். அவரின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். அதனால் பல சிக்கல்கள் நமது வாழ்வில் இருந்து விலகி மகிழ்ச்சி உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. யார் யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்று கேட்டால், தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் அல்லது கணவர் இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. நிச்சயமாக தந்தை கணவர் இல்லை என்றால் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்வது சிறந்ததாக அமையும். அதே சமயம் இந்த வழிபாட்டு தினத்தன்று விரதம் இருக்கலாம். தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்யலாம். அதனால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது மகாலய அமாவாசை என்பது கார்ணிக பித்ருக்களின் தோஷத்தையும் நீக்கும். எனவே அவர்களுக்கும் இந்த சாந்தி அடையக்கூடிய வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. அதாவது பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மைத்துனர், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உங்களுடைய குரு என பலருக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அவர்களுக்கு யாரும் இல்லாத போது நீங்கள் இந்த வழிபாட்டை செய்வதால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீர்நிலைக்கு சென்று நீராடி எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். முன்னோரை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்வதால் அவர்களுடைய ஆசீரும் அருளும் நிறைவாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் முன்னோர்கள் என்று பாகிக்கக்கூடிய காகத்திற்கு தவறாமல் உணவு வையுங்கள். அது மட்டுமல்லாது தங்களால் இயன்ற அன்னதான உதவி செய்யுங்கள். அரிசி, பருப்பு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். காய்கறிகளையும் தானமாக கொடுக்கலாம். வாழைக்காய் உள்ளிட்டவற்றை தானமாக கொடுப்பது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதும் நிறைந்த நன்மையை உங்களுடைய வாழ்வில் பெற்றுக் கொடுக்கும். அதே சமயம் நான் என்னுடைய வாழ்வில் தான தர்மங்கள் உள்ளிட்ட பல புண்ணிய காரியங்களை செய்கிறேன், அன்னதானத்தை கொடுக்கிறேன். ஆனால் இந்த முன்னோர் வழிபாடான மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை என்று கேட்டால், நிச்சயமாக நீங்கள் தான தர்மத்தை செய்யலாம். அதனால் நிறைந்த புண்ணியமும் மகத்தான வாய்ப்பும் உங்களை தேடி வரும். ஆனால் பித்ருக்களின் தோஷம் சாபம் நீங்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. பித்ருக்களின் வருத்தம் நீங்காததால் சில சங்கடங்கள் வரலாம். எனவே தவறாமல் இந்த ஒரு நாளிலாவது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது நாம் அனைவருக்குமே தெரியும், கர்ணன் கொடைவள்ளல் என்று அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட கர்ணன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அனைத்தையும் தான தர்மமாக செய்து கொண்டிருக்கிறார். ஏன் இறக்கும் நொடியில் கூட தன்னுடைய புண்ணியங்கள் அனைத்தையும் தானமாக கொடுத்துவிட்டு இறந்து போகிறார். அப்படிப்பட்டவர் சொர்க்கலோகத்திற்கு சென்றதற்கு பிறகு அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது. இந்த பசிக்கான காரணம் என்றால், முன்னோர்கள் வழிபாடு மேற்கொள்ளாததும், எவ்வளவோ தானம் கொடுத்தாலும் அன்னதானம் கொடுக்காததும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் 15 நாட்கள் வரம் பெற்று மீண்டும் பூலோகத்திற்கு வந்து தன்னால் இயன்றவரை அன்னதானத்தை கொடுக்கிறார். முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொள்ளக்கூடிய இந்த 15 நாட்கள் தான் மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் இறுதி நாளாக இருக்கக்கூடிய இந்த மகாலய அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. எனவே தவறாமல் அன்றைய தினத்தில் மேற்கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்தித்த பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த மகாலய அமாவாசை விரத வழிபாடு என்பது